ஓம் சாந்தி 24/1/2025. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஒரு பாபாவின் அறிவுரைப்படி நடந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் பாபா உங்களுக்கு பொறுப்பாளர். பாபாவின் அறிவுரை என்னவென்றால், நடக்கும் போதும் சுற்றும் போதும் என்னை நினைவு செய்யுங்கள் என்பதாகும். கேள்வி: யார் நல்ல குணமுடைய குழந்தைகளோ அவர்களுடைய முக்கிய அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்கள் முட்களை மலராக்கும் சேவை நன்றாக செய்வார்கள். யாரையும் முள்ளாக குத்த மாட்டார்கள். ஒருபோதும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ள மாட்டார்கள். யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டார்கள். துக்கம் கொடுப்பது கூட முள்ளாக குத்துவதாகும். பாட்டு: இந்த காலம் கடந்து கொண்டிருக்கிறது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான செல்ல குழந்தைகள், வரிசை கிரமமான முயற்சியின்படி இந்த பாட்டின் அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்கள். வரிசை கிரமானம் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால், சிலர் முதல் தரமாக புரிந்து கொள்கிறார்கள், சிலர் இரண்டாவது தரமாக புரிந்து கொள்கிறார்கள், சிலரோ மூன்றாம் தரத்தில் புரிந்து கொள்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவரவர் தன்மைக்கேற்ப புரிந்து கொள்கிறார்கள். நிச்சய புத்தியும் கூட ஒவ்வொருவருடையதும் தனிப்பட்டதாகும். எப்போதும் சிவபாபா இவரின் மூலம் அறிவுரை கொடுக்கின்றார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், இதை பாபா புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதாவது சிவபாபா புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் அரை கல்பமாக அசுர வழிப்படி நடந்து வந்தீர்கள். நாம் இப்பொழுது ஈஸ்வரிய வழிப்படி நடந்தால் துக்கம் போய்விடும் என்று இப்போது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஒருவேளை ஈஸ்வரனின் வழி என்று அல்லாமல் மனிதனுடைய வழி என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் குழம்பி விடுவீர்கள். என்னுடைய வழிப்படி நடந்தீர்கள் என்றால் நான் பொறுப்பாகின்றேன் அல்லவா என்று பாபா கூறுகின்றார். இவரின், அதாவது பிரம்மா மூலம் என்னவெல்லாம் நடக்கிறதோ அவருடைய நடவடிக்கைக்கு நான் தான் பொறுப்பு. அதை நான் சரி செய்வேன். நீங்கள் என்னுடைய வழிப்படி மட்டும் செல்லுங்கள். யார் நல்ல விதத்தில் நினைவு செய்கின்றார்களோ அவர்கள்தான் கட்டளைப்படி நடப்பார்கள். ஒவ்வொரு அடியிலும் ஈஸ்வரிய வழி என்று புரிந்து நடந்தீர்கள் என்றால் ஒருபோதும் நஷ்டம் ஏற்படாது. நம்பிக்கையில்தான் வெற்றி இருக்கிறது. நிறைய குழந்தைகள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதில்லை. கொஞ்சம் ஞானம் வந்தவுடன் தேக அபிமானம் வந்துவிடுகிறது. யோகம் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஞானம் என்பது வரலாறு புவியியலை தெரிந்து கொள்வது. இது சகஜமானதாகும். இங்கேயும் கூட மனிதர்கள் எவ்வளவு அறிவியல் போன்றவைகளை படிக்கிறார்கள். இந்த படிப்பு சுலபமானதாகும். மற்றபடி யோகத்தில், அதாவது நினைவில் தான் உழைப்பு இருக்கிறது. பாபா, நாங்கள் மிகவும் யோக நிலையில் போதையில் இருக்கின்றோம் என்று சொன்னால் பாபா ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாபா ஒவ்வொருவருடைய நடத்தையும் பார்க்கின்றார். பாபாவை நினைவு செய்பவர்கள் மிகவும் அன்பானவர்களாக இருப்பார்கள். நினைவு செய்வதில்லை, ஆகையினால்தான் தலைகீழான காரியம் நடக்கிறது. இரவு பகலுக்குண்டான வித்தியாசம் அதிகம் இருக்கிறது. இப்போது நீங்கள் இந்த ஏணிப்படியின் சித்திரத்தை வைத்து கூட நல்ல விதத்தில் புரிய வைக்க முடியும். இந்த சமயத்தில் இருப்பது முட்கள் நிறைந்த காடாகும். இது தோட்டம் அல்ல. பாரதம் மலர்கள் நிறைந்த தோட்டமாக இருந்தது என்பதை தெளிவாக புரிய வைக்க வேண்டும். மலர் தோட்டத்தில் எங்காவது காட்டு விலங்குகள் இருக்கிறதா என்ன? அங்கே தேவி தேவதைகள் இருக்கிறார்கள். பாபாதான் உயர்ந்த அதிகாரமுடையவர். பிறகு இந்த பிரஜாபிதா பிரம்மாவும் உயர்ந்த அதிகாரமுடையவர் ஆவார். இந்த தாத்தா, அதாவது பிரம்மா பாபா அனைத்திலும் அதிக அதிகாரம் உடையவர். சிவன் மற்றும் பிரஜாபிதா பிரம்மா ஆத்மாக்கள் சிவ தந்தையின் குழந்தைகள். பிறகு சாக்காரத்தில், அதாவது ஷரீரத்தால் நாம் சகோதர சகோதரிகள். அனைவரும் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் ஆவோம். இவர் அனைவருடைய எள்ளு கொள்ளு தாத்தா ஆவார். அப்படிப்பட்ட உயர்ந்த அதிகாரம் உள்ளவருக்காக நமக்கு கட்டடம் வேண்டும். இப்படி நீங்கள் எழுதுங்கள். பிறகு புத்தியில் ஏதாவது வருகிறதா பாருங்கள். சிவபாபா மற்றும் பிரஜாபிதா பிரம்மா ஆத்மாக்களின் தந்தை மற்றும் மனிதர்கள் அனைவருக்குமான தந்தை. இது புரிய வைப்பதற்கு மிகவும் நல்ல பாயிண்ட் ஆகும்.
ஆனால் குழந்தைகள் முழுமையான விதத்தில் புரிய வைக்கவில்லை, மறந்து விடுகிறார்கள். ஞானத்தின் கர்வம் ஏறிவிடுகிறது. பாப்தாதாவையே வென்று விடுவது போல இருக்கிறது. என்னுடைய வார்த்தைகளை, அதாவது பிரம்மாவின் வார்த்தைகளை வேண்டுமானால் கேட்காமல் இருங்கள், ஆனால் எப்போதும் சிவபாபா புரிய வைக்கின்றார் என்று புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய வழிப்படி செல்லுங்கள் என்று இந்த பிரம்மா கூறுகின்றார். நேரடியாக ஈஸ்வரன் இப்படி இப்படி செய்யுங்கள், அதற்கு நான் பொறுப்பாகின்றேன் என்று வழி சொல்கின்றார். ஈஸ்வரனின் வழிப்படி செல்லுங்கள். இவர் ஈஸ்வரன் அல்ல, நீங்கள் ஈஸ்வரனிடம் படிக்க வேண்டும். இந்த வழியை ஈஸ்வரன் சொல்கின்றார் என்று எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் கூட பாரதத்தின் மனிதர்களாகவே இருந்தார்கள். இவர்கள் அனைவரும் கூட மனிதர்களே. ஆனால் இவர்கள் சிவாலயத்தில், அதாவது ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஆகையினால் அனைவரும் வணங்குகிறார்கள். ஆனால் குழந்தைகள் முழுமையாக புரிய வைப்பதில்லை. தங்களுடைய போதை ஏறிவிடுகிறது. குறை நிறைய பேரிடத்தில் இருக்கிறதல்லவா? முழுமையாக யோகம் இருக்கும் போதுதான் விக்கர்மங்கள் விநாசமாகும். உலகத்திற்கு எஜமானன் ஆவது ஒன்றும் சுலபமான காரியம் அல்ல. அதாவது சித்தி வீடு போவது போல கிடையாது. மாயை ஒரேடியாக மூக்கை பிடித்து சேற்றில் விழ வைப்பதை பாபா பார்க்கின்றார். பாபாவின் நினைவில் மிகுந்த குஷியில் மலர்ந்து இருக்க வேண்டும். முன்னால் குறிக்கோள் இருக்கிறது. நாம் இந்த லக்ஷ்மி நாராயணனை போல ஆகிக் கொண்டிருக்கின்றோம். மறந்து விடுவதினால் குஷியின் அளவு அதிகரிப்பதில்லை. எங்களை நிஷ்டையில் அமர்த்துங்கள், எங்களால் வெளியில் நினைவு செய்ய முடியாது என்று கூறுகிறார்கள். நினைவில் இருப்பதில்லை. ஆகையினால்தான் பாபாவும் கூட சில நேரங்களில் நிகழ்ச்சி நிரலை அனுப்பி வைக்கின்றார். ஆனால் நினைவில் அமர்கிறார்களா என்ன? புத்தி இங்கே அங்கே ஓடிக்கொண்டே இருக்கிறது. பாபா நாராயணனுடைய தீவிர பக்தனாக இருந்தார். இங்கே அங்கே எங்கு சென்றாலும் கூட நாராயணனுடைய சித்திரம் இருந்தது. பிறகு பூஜை நேரத்தில் புத்தி இங்கே அங்கே ஓடியது என்று பாபா தன்னுடைய உதாரணத்தை கூறினார். இதில் கூட அப்படி நடக்கிறது. நடக்கும் போதும் சுற்றும் போதும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். ஆனால் நிறைய பேர் சகோதரி எங்களுக்கு நிஷ்டை, அதாவது தியானம் செய்விக்கட்டும் என்று கூறுகிறார்கள். நிஷ்டை என்பதற்கு எந்த அர்த்தமுமே இல்லை. பாபா எப்போதும் நினைவில் இருங்கள் என்றுதான் கூறுகின்றார். நிறைய குழந்தைகள் நிஷ்டையில் அமர்ந்து அமர்ந்து தியானத்தில், அதாவது டிரான்ஸில் சென்று விடுகிறார்கள். ஞானமும் இருப்பதில்லை, நினைவும் இருப்பதில்லை. இல்லை என்றால் தூங்கி விழ ஆரம்பித்து விடுகிறார்கள். நிறைய பேருக்கு இது பழக்கமாகி விட்டது. இது அல்ப கால அமைதியாகி விட்டது. மீதமுள்ள நாள் முழுவதும் அமைதியற்று இருக்கிறார்கள். நடக்கும் போதும் சுற்றும் போதும் பாபாவின் நினைவு செய்யவில்லை என்றால் பாவங்களின் சுமை எப்படி இறங்கும்? அரை கல்பத்தின் சுமையாக இருக்கிறது. இதில்தான் அதிக உழைப்பு இருக்கிறது. தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் பாபாவை நினைவு செய்யுங்கள். நாங்கள் இவ்வளவு நேரம் நினைவில் இருந்தோம் என்று நிறைய குழந்தைகள் எழுதி அனுப்புகிறார்கள். ஆனால் நினைவு இருப்பதில்லை. சாட்டை புரிந்து கொள்வதே இல்லை. பாபா எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவராக இருக்கின்றார் எனும் போது குஷியில் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. நாம் சிவபாபாவினுடையவர்கள் என்பது கிடையாது. நாம் தான் பாபாவினுடையவர்களாக ஆகிவிட்டோமே என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் முற்றிலும் நினைவு செய்வதே இல்லை. இப்படியும் நிறைய பேர் இருக்கிறார்கள். நினைவு செய்கிறார்கள் என்றால் முதல் நம்பரில் செல்ல வேண்டும் அல்லவா? யாருக்கும் புரிய வைப்பதற்கு கூட மிகவும் நல்ல புத்தி வேண்டும். நாம் பாரதத்தை மகிமை செய்கின்றோம். புதிய உலகத்தில் ஆதி சனாதன தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. இப்போது பழைய உலகம் கலியுகமாகும். அது சுகதாமம், இது துக்கதாமமாகும். பாரதம் சத்யுகமாக, அதாவது கோல்டன் ஏஜாக இருந்தபோது இந்த தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது என்று நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது என்று கேட்கின்றார்கள். இந்த ஞானம் மிகவும் அதிசயமானதாகும். யாருடைய அதிர்ஷ்டத்தில் என்ன இருக்கிறது,
யார் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறார்கள் என்பது பார்ப்பதற்கு தெரிகிறது. கலியுகத்தில் இருப்பவர்களும் மனிதர்கள்தான், சத்தியுகத்தில் இருப்பவர்களும் மனிதர்கள்தான். நடத்தையின் மூலம் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பிறகு ஏன் அவர்களுக்கு முன் சென்று தலை வணங்குகிறீர்கள்? இவர்களை ஸ்வர்க்கத்திற்கு எஜமானர்கள் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் இன்னார் ஸ்வர்க பதவி அடைந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். ஆனால் இதை கூட புரிந்து கொள்வதில்லை. இந்த சமயத்தில் அனைவரும் நரகவாசிகள். கண்டிப்பாக மறுபிறவி இங்கேதான் எடுப்பார்கள். பாபா ஒவ்வொருவருடைய நடத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். பாபா எவ்வளவு சாதாரண விதத்தில் யார் யாரிடமெல்லாம் பேச வேண்டியிருக்கிறது, பராமரிக்க வேண்டியுள்ளது. பாபா எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கின்றார். விஷயம் மிக சரியாக இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறார்கள். இருந்தாலும் ஏன் பெரிய பெரிய முட்களாக ஆகிவிடுகிறார்கள்? ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுப்பதினால் முட்களாக ஆகிவிடுகிறார்கள். பழக்கத்தை விடுவதே இல்லை. இப்போது தோட்டக்காரர் பாபா மலர்களின் தோட்டத்தை உருவாக்குகின்றார். முட்களை மலர்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய வேலையே இதுதான் ஆகும். யார் தாங்களே முள்ளாக இருக்கிறார்களோ அவர்கள் எப்படி மலர்களை உருவாக்குவார்கள்? கண்காட்சியில் கூட யாரையும் எச்சரிக்கையோடு அனுப்ப வேண்டி இருக்கிறது. யார் முட்களை மலர்களாக்கும் நல்ல சேவை செய்கிறார்களோ அவர்கள்தான் நல்ல குணங்கள் மிக்க குழந்தைகள் ஆவார்கள். யாரையும் முள்ளாகி குத்துவதில்லை, அதாவது யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை, ஒருபோதும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதில்லையோ அவர்கள்தான் குணவான்கள் ஆவர். குழந்தைகளாகி நீங்கள் மிகவும் துல்லியமாக, அதாவது தெளிவாக புரிய வைக்கிறீர்கள். இதில் யாரையும் அவமதிக்கும் விஷயமே இல்லை. இப்போது சிவ ஜெயந்தியும் வருகிறது. நீங்கள் அதிகம் கண்காட்சி வைக்கிறீர்கள். ஒரு வினாடியில் சொர்க்கவாசியாகுங்கள், அல்லது தூய்மையற்ற கீழான நிலையிலிருந்து தூய்மையான உயர்ந்தவர்களாக ஆகுங்கள். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை அடையுங்கள் என்று நீங்கள் சிறிய அளவிலாவது கண்காட்சியில் கூட புரிய வைக்கலாம். ஜீவன் முக்தியின் அர்த்தத்தை கூட புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் கூட இப்போதுதான் புரிந்து கொள்கிறீர்கள். பாபாவின் மூலம் அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்கிறது. ஆனால் நாடகத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து தர்மங்களும் ஸ்வர்க்கத்திற்கு வருவதில்லை. அவர்கள் தங்கள் தங்கள் பிரிவுகளுக்கு சென்று விடுகிறார்கள். பிறகு அவரவர்களுடைய சமயத்தில் வந்து ஸ்தாபனை செய்கிறார்கள். மரத்தில் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. சத்கதியை வழங்கும் வள்ளலாக ஒரு சத்குருவை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. மற்றபடி பக்தியை கற்றுக் கொடுக்க கூடியவர்கள் நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள். சத்கதியை அடைய செய்ய மனித குருமார்களால் முடியாது. ஆனால் புரிய வைப்பதற்கு கூட புத்தி வேண்டும். இதில் புத்தியின் மூலம் காரியம் செய்ய வேண்டி உள்ளது. நாடகத்தின் விளையாட்டை பாருங்கள், எவ்வளவு அதிசயமானதாக இருக்கிறது. உங்களில் கூட மிக குறைவானவர்களே இந்த போதையில் இருக்கிறார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். இரவு வகுப்பு 18/3/1968. நீங்கள் உண்மையில் சாஸ்திரங்களை பற்றிய வாத விவாதம் செய்வதற்கான அவசியம் இல்லை. மூல விஷயமே நினைவு மற்றும் சிருஷ்டியின் ஆதி, மத்தியமம், அந்திமத்தை புரிந்து கொள்வது ஆகும். சக்கரவர்த்தி ராஜா ஆக வேண்டும். இந்த சக்கரத்தை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மகிமையே ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்படுகிறது. அரை கல்பம் பக்தி நடக்கிறது. ஞானம் சிறிதளவு கூட கிடையாது என்பதை கேட்கும் பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது. ஞானம் இருப்பதே தந்தையிடம். தந்தை மூலமே அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தந்தை எவ்வளவு அசாதாரணமானவர். ஆகையினால் கோடியில் ஒருவர் குழந்தையாகிறார். அந்த ஆசிரியர்கள் இவ்வாறு கூற மாட்டார்கள்.
இவரோ நானே தந்தை, ஆசிரியர், குரு ஆவேன் என்று கூறுகின்றார். இதை மனிதர்கள் கேட்டு ஆச்சரியப்படுகிறார்கள். பாரதத்தை தாய் நாடு என்று கூறுகிறார்கள். ஏனெனில் அம்மனின் பெயர் மிக புகழ் வாய்ந்தது. அம்மன் திருவிழாவும் அதிகமாக நடைபெறுகின்றன. அம்மா என்ற வார்த்தை இனிமையானதாகும். சிறு குழந்தைகள் கூட தாய் மீது அன்பு செலுத்துகிறார்கள் அல்லவா? ஏனெனில் தாய் உணவு ஊட்டுவார், பருக கொடுப்பார், பராமரிப்பார். இப்பொழுது தாய்க்கு பாபாவும் தேவை அல்லவா? இந்த குழந்தை தத்தெடுக்கப்பட்ட குழந்தை, கணவன் கிடையாது. இது புதிய விஷயம் அல்லவா? பிரஜாபிதா பிரம்மா அவசியம் தத்தெடுத்திருப்பார். இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கின்றார். அம்மனுக்கு எவ்வளவு திருவிழா நடக்கிறது, பூஜை நடக்கிறது. ஏனென்றால் குழந்தை, அதாவது மம்மா அதிக சேவை செய்துள்ளார். மம்மா எத்தனை பேருக்கு கற்பித்திருப்பாரோ அந்த அளவு வேறு எவரும் கற்பிக்க முடியாது. மம்மாவிற்கு புகழ் அதிகம். திருவிழாக்களும் மிக பெரிய திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. தந்தைதான் வந்து படைப்பின் ஆதி, மத்தியமும், அந்திமத்தின் முழு ரகசியத்தையும் குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கின்றார் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் தந்தையின் வீட்டை பற்றியும் அறிந்து கொண்டீர்கள். தந்தை மீதும் அன்பு உள்ளது, வீட்டின் மீதும் அன்புள்ளது. இந்த ஞானம் உங்களுக்கு இப்பொழுது கிடைத்துள்ளது. இந்த படிப்பின் மூலம் எவ்வளவு வருமானம் கிடைக்கிறது. எனவே குஷி இருக்க வேண்டும் அல்லவா? மேலும் நீங்களோ முற்றிலும் சாதாரணமானவர்கள். உலகத்திற்கு தெரியாது. தந்தை வந்து இந்த ஞானம் அளிக்கின்றார். தந்தையே வந்து அனைத்து புது புது விஷயங்களை குழந்தைகளுக்கு கூறுகின்றார். எல்லையற்ற படிப்பின் மூலம் புதிய உலகம் உருவாகிறது. பழைய உலகின் மீது வைராகியம் வருகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்குள் ஞானத்தின் குஷி உள்ளது. தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்ய வேண்டும். அனைவரும் வீட்டிற்கு செல்லதான் வேண்டும். குழந்தைகளே, நான் உங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். பிறகு ஏன் மறந்து விடுகிறீர்கள்? நான் உங்களுடைய எல்லையற்ற தந்தையாவேன். ராஜயோகம் கற்பிப்பதற்காக வந்துள்ளேன். எனில் நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்க மாட்டீர்களா என்ன? பிறகு மிகுந்த நஷ்டம் ஏற்பட்டுவிடும். இது எல்லையற்ற நஷ்டமாகும். தந்தையின் கரத்தை விட்டுவிட்டால் வருமானத்தில் நஷ்டம் ஏற்பட்டுவிடும் என்று தந்தை அனைவருக்கும் கூறுவார் அல்லவா? நல்லது. குட் நைட். ஓம் சாந்தி. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஒரு பாபாவின் நினைவின் மூலம் மிகவும் அன்பானவர்களாக ஆக வேண்டும். நடக்கும் போதும் சுற்றும் போதும் கர்மம் செய்து கொண்டே நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். பாபாவின் நினைவு மற்றும் குஷியில் முகம் மலர்ந்திருக்க வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு அடியிலும் ஈஸ்வரிய வழிப்படி நடந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். தங்களுடைய கர்வத்தை, அதாவது தேக அபிமானத்தின் போதையை காட்டக்கூடாது. எந்த ஒரு தலைகீழான காரியமும் செய்யக்கூடாது. குழப்பமடையக்கூடாது. வரதானம், சாதாரண செயல்கள் செய்தாலும் உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய சதா டபுள் லைட் ஆகுக. சாதாரண செயல்கள் செய்தாலும் உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய சதா டபுள் லைட் ஆகுக. விளக்கம், பாபா சாதாரண உடலில் வருகின்றார். நீங்கள் பேசுவது போன்றுதான் பேசுகின்றார். அப்படியேதான் நடந்து கொள்கின்றார். செயல்களும் சாதாரணமாக இருக்கிறது. ஆனால் ஸ்திதி உயர்வாக இருக்கிறது. அதாவது மனநிலை உயர்வாக இருக்கிறது. அதே போன்று குழந்தைகளின் ஸ்திதியும் சதா உயர்வாக இருக்க வேண்டும். டபுள் லைட் ஆகி உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து எந்த ஒரு சாதாரண காரியமும் செய்யுங்கள். சதா இந்த நினைவு இருக்க வேண்டும். சிரேஷ்ட செயல் செய்வதற்காக வந்திருக்கின்றேன், அவதரித்திருக்கின்றேன், அவதாரம் எடுத்திருக்கின்றேன். அப்போது சாதாரண செயல் அலௌகிக செயலாக மாறுகிறது. ஸ்லோகன், ஆன்மீக திருஷ்டி விருத்திக்கான பயிற்சி செய்பவர்கள், அதாவது ஆன்மீக பார்வை மற்றும் உள் உணர்விற்கான பயிற்சி செய்பவர்கள் தூய்மையை எளிதாக தாரணை செய்ய முடியும். ஆன்மீக திருஷ்டி விருத்திக்கான பயிற்சி செய்பவர்கள் தூய்மையை எளிதாக தாரணை செய்ய முடியும்.
ஓம் சாந்தி.